ஹலோ எவ்ரிஒன். இன்றைக்கி நம்ம முருங்கைக்கீரையை வச்சு சாம்பார் வைப்போமா? எப்போவுமே காய்கறி மட்டுமே போட்டு சாம்பார் வச்சு போர் அடிக்குதா? இந்த மாதிரி முருங்கைக்கீரையை வச்சு சாம்பார் வைங்க, சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி, தோசை, ரைஸு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஒரு 1/2 hour ப்ராசஸ் தான், டக்குன்னு செஞ்சிடலாம். 1 pot ரெசிபி மாதிரி தான் இது. ஏன்னா முருங்கைக்கீரையை எல்லாத்தையும் போட்டு ஒன்றா போட்டு குக்கரில் ஒரு விசில் விட்டு இறக்குனா முருங்கைக்கீரை சாம்பார் ரெடி ஆகிடும். பருப்பு 1 டம்ளர், அதுக்கப்புறமேட்டு வெங்காயம், தக்காளி, பூண்டு, முருங்கைக்கீரை எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரிசி களைஞ்ச தண்ணியை ஊற்றி வேக விட்டுருங்க. அப்புறம் உப்பு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், சீரகம் எல்லாம் போட்டு குக்கரில் டைட் பண்ணி ஒரு 4 விசில் விட்டுருங்க. 4 விசில் விட்டு இறக்கினதுக்கப்புறமேட்டு கொஞ்சமாக புளி கரைச்சல் ஊற்றி கொதிக்க விட்டு இறக்குனிங்கன்னா முருங்கைக்கீரை சாம்பார் ரெடி ஆகிடும். முருங்கைக்கீரை உடம்புக்கு ரொம்ப நல்லது. முருங்கைக்கீரையை வாரத்துக்கு 2 நாள் கொடுக்கணும் பசங்களுக்கு. ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது. அவங்க நல்ல ஆக்டிவாகவும் இருப்பாங்க, நல்ல ஹேர் க்ரோத்து நல்லாயிருக்கும். ஸோ முருங்கைக்கீரை வாரத்துக்கு 2 நாள் கொடுங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் திரும்பவும் பார்க்கலாம். பாய்.